யூ நேம் அ ரீசன் ஃபார் அ ஜாப், அது வந்து நிச்சயமாக இந்தியன் நேவியில் கிடைக்கும். ஒரு ஜாப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா gives your appointment letter டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் என்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்தாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ். நான் உங்கள் அன்பு தோழன் ஜான் க்ளோத். வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வேலை கிடைக்கிறதுன்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் அரசாங்க வேலை கிடைக்கணுன்றது பல பேருக்கு எட்டாத கனியாகவே இருந்துட்டு வருது. அப்படிப்பட்ட நாடே மெச்சுற அளவுக்கு ஒரு அரசாங்க வேலையை வாங்கணுன்னா என்ன செய்யணும், அதுக்கு என்ன படிநிலைகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் முக்கியமான 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். இன்றைக்கி நம்ம நேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அவரை பற்றி சொல்லணுன்னா நிறையவே இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் வந்து நான் மனப்பாடமாக சொல்லியிருக்கேன். ஆனால் அவருடைய சாதனைகளை என்னால் மனப்பாடம் பண்ண முடியாமல் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்கிறேன். நம்ம சீஃப் கெஸ்ட்டு எம்எஸ்சி, எம்ஃபில் அண்டு பிஹெச்டி ஃபிசிக்ஸில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்தியன் நேவியில் வந்து கமிஷன்டு ஆஃபீஸராக 2006 ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓவரால் பெஸ்ட்டு ஷூட்டர் அப்படின்ற ஒரு பதவியை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வியட்நாம் நேவல் அகாடமியில் சீனியர் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சீனியர் எஜுகேஷன் ஆஃபீஸராக இந்தியன் நேவல் ஏர் ஸ்டேஷன் அரக்கோணத்தில் டைரக்டர் அண்ட் வைஸ் சேர்மனாக இருந்திருக்காங்க நேவி சில்ட்ரன் ஸ்கூலுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் ரெப்யூட்டட் ஸ்கூல் இன் சவுத் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தமிழ்நாட்டில் பிள்ளைங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுற ஒரு ஆஃபீஸராக, ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. சீனியர் ஸ்டாஃப் ஆஃபீஸர் ஆப்ரேஷன்ஸில் இருந்திருக்காங்க. சென்னை ஃப்ளட்ஸ் 2015 நிறைய ரிலீஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் கிளப் ஆஃப் தமிழ்நாடுல பெஸ்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் பெஸ்ட் நேவல் யூனிட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி, பெஸ்ட் கேடட்ஸ் ஆஃப் தி டைரக்டரேட், ஓவரால் செகண்ட் யூனிட் பொசிஷன், ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இன் ஆல் இண்டியா நேவ் சைனிக் கேம்ப். இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாங்க. சாரோட யூனிட்டில் அவருடைய ட்ரைனிங்கில் இது வரைக்கும் 37 பர்சன்ஸ் வந்து ஆர்மிலையும் நேவிலையும் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இது ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் கமாண்டர் விபி செந்தில். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்தியன் நேவி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இந்தியன் நேவி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய இராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை, இந்த 3 படையில் முப்படையில் ஒரு படை இந்திய கடற்படை. இப்போ இந்திய கடற்படை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னாலே நமக்கு வந்து 1/3 ஆஃப் தி போர்ஷன், ஜியாகிராஃபிக்கல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா we are surrounded by sea. So we have to protect our country. ஸோ அதனால் ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் இந்தியன் நேவி. We have ships, we have submarine நீர்மூழ்கி கப்பல், we also have naval aviation, aircraft, flights, helicopter in our Indian Navy. இதில் அதிகாரிகளும் ப்ளஸ் லோவர் ரேங்க் sailors அது மாதிரியான ஒரு கேட்டகரியில் people can join in Indian Navy. சார், இந்த இந்தியன் நேவியில் சேரணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். சார், ஆர்வம்னா அப்பா போலீஸ், ஸோ அதனால் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் சேரணும்னு ஒரு ஆசை. ஃப்ராங்காக சொல்லப்போனால் போலீஸ் ஆகணுன்னு தான் ஆசை. ஸோ ஒரு நாள் நம்ம பாண்டிச்சேரியோட ரோமன் ரோலண்ட் லைப்ரரி போயிருந்தோம். ஸோ அந்த ரோமன் ரோலண்ட் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் பேப்பர், இந்தியன் நேவி இன்வைட்ஸ் அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் ஆஸ் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் இன் இந்தியன் நேவின்னு. சரி, நல்லா இருக்கே, இந்த ஆடு பெருசாக இருக்கே, அப்ளை பண்ணி பார்க்கலாம், இது என்ன தான் அப்படி ஒரு ஜாப் இந்த இந்தியன் நேவி, அப்படி தான் நாங்கள் அப்ளை பண்ணோம். இந்த எக்ஸாம்ஸ் எப்படி தான் இருக்குது என்ற மாதிரி தான் அப்ளை பண்ணேன். இட்ஸ் லைக் ஒரு நாள் லைப்ரரி போனோம், இந்த பேப்பரை பார்த்தோம், ஜாயின் பண்ணோம் சார். இதுதான் ஃப்ராங்காக சொல்ல போனால் தட் இஸ் வாட். ஏன்னா அவேர்னஸ் இல்லை, ஃப்ராங்க்லி யாருமே சொல்லலை. தட் இஸ் வாட் ஐ லேண்டட் அப் இன் கெட்டிங் செலக்டட். சார், ஒருத்தர் இந்தியன் நேவியில் சேரணுன்னா
என்னெல்லாம் பண்ணணும் சார்? சிம்பிளாக சொல்லப்போனால் 2 விதமான லெவல்ஸ் இருக்குது சார். ஒன்று வந்து கமிஷன்ட் ஆஃபீஸர், அதாவது நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு அதிகாரியாக லைக் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஈக்குவலண்ட்டாக சேர்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோவர் லெவல் செயிலர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது 2 விதமான ஒரு இது. இந்த டாப் மோஸ்ட் ஆஃபீஸர் லெவல் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி சார், எனி டிகிரி. ஹி மே பி இன்ஜினியர், பிஇ, பிடெக், எம்பிபிஎஸ் டாக்டர், பிடிஎஸ் டென்டல் சர்வீஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், பிகாம், English, Maths, Computer Science, you name a degree. Any degree is eligible to become a officer in Indian Navy. சார் நான் டிகிரி முடிக்கல, குடும்ப சூழ்நிலை காரணமாக இல்லை வந்து சீக்கிரமாக வேலைக்கு போகணும்னா 10th standard is the minimum qualification. ஸோ 10வது படிச்சிருந்தா யூ கேன் ஜாயின் த மோஸ்ட் மினிமம் லெவல் ஆஸ் அ sailor. அது வந்து எம்ஆர்ன்றது மெட்ரிக் ரெக்ரூட், எம்ஆர் ஜாயின் பண்ணலாம். சார் நான் 12th முடிச்சிருக்கேன், ஒரு ஸ்டெப் அதிகம், யூ கேன் ஜாயின் அஸ் எஸ்எஸ்ஆர், சீனியர் செகண்டரி ரெக்ரூட். சார் நான் 12th அதிக மார்க் எடுத்திருக்கேன், நான் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி A1 குரூப், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப் ப்ளஸ் பர்சன்டேஜும் நல்லா வச்சுருக்கேன்னா யூ கேன் ஜாயின் அஸ் ஏஏ, ஆர்டிஃபிசர் அப்ரெண்டிஸ். சார் நான் 12th முடிச்சிருக்கேன் ஆனால் ஆஃபீஸர் ஆக முடியுமா? எஸ், அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஸோ யூ ஆர் ரைட்டிங் அன் எக்ஸாம், யூபிஎஸ்சி, நம்ம யூபிஎஸ்சி நடத்துகிற எக்ஸாமான INA, தட் இஸ் இந்தியன் நேவல் அகாடமியோட எக்ஸாம் எழுதலாம். எழுதிட்டு யூ கெட் செலக்டட் டு ஜாயின் த இந்தியன் நேவல் அகாடமி அஸ் அ கேடட். இன்னொன்று த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அட் பூனே. ஸோ 12th முடிச்சுட்டு நீங்கள் இந்தியன் நேவல் அகாடமி INA எக்ஸாம் எழுதலாம், இல்லை NDA நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி எழுதலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸர் ஆகிறது ஒன்று, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு. தி அதர் ஒன் 12th முடிச்சுட்டு NDA எக்ஸாம், INA எக்ஸாம். ஸோ இது முடிச்சுட்டு யூ கேன் பிகம் அன் ஆஃபீஸர். ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள் அண்ட் ஷார்ட் வேஸ் டு ஜாயின் அன் ஆஃபீஸர். சார் இந்த இந்தியன் நேவியில் சேர்றதுக்கு வயது வரம்பு என்ன சார்? நல்ல கொஷின். ஸோ தட் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. 10வது 12வது படித்த மாணவர்கள் சேரணும்னா அவங்க வந்து 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். காலேஜ் முடித்த மாணவர்கள் மாணவிகள் சேரணும்னா 20 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே அவங்க இருக்கணும். ஓகே. அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த பிரான்ச். அப்போ அந்த எந்த பிரான்ச்சில் அவங்க சேர்றாங்க, சப்போஸ் அவங்க ஒரு லாயர், ஹி மே பி கம்ப்ளீட்டட் இஸ் BL, அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 26 வயசு வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. டாக்டர்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்குமே சேரலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த என்ட்ரி, அவங்க எந்த என்ட்ரியில் சேர்றாங்கன்றதுனால இந்த வயது வரம்பு கொஞ்சம் வேரி ஆகும் சார். சார் இப்போ 10வது 12வது டிகிரின்னு சொன்னீங்க. ஸோ இதில் பர்டிகுலராக ஏதாவது ஸ்ட்ரீம் எடுத்து படிக்கணுமா சார் இந்த வேலை வாங்கணும்னா? ஆமாம், 10th பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் படிப்பாங்க. அவர் வந்து ஹி மே பி அ ஸ்டேட் போர்டு SSLCயாக இருக்கலாம், மெட்ரிக்காக இருக்கலாம், CBSE ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். 10th இஸ் கன்சர்ன், இட் இஸ் அ காமன். ஸோ இஸ் எலிஜிபிள் ஃபார் அந்த MR என்ட்ரி. நேவியை பொறுத்தவரை நேவி பார்த்தீங்கன்னா இப்போ இட் இஸ் டேர்னிங் இன் டு அ மாடர்ன் டெக்னாலஜிக்கல் சர்வீஸ் அண்ட் ஃபோர்ஸ். ஸோ அதனால் நேவியை பொறுத்தவரை அவங்க வந்து 10th முடிச்சுட்டு இந்த 11th 12th மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரியாக நீங்கள் படித்து இருந்தால் தான் நீங்கள் வந்து 12th என்ட்ரி, தட் இஸ் அந்த நான் சொன்ன மாதிரி SSR என்ட்ரி இல்லை ஆர்டிஃபிசர் என்ட்ரிக்கு அவங்க வந்து கண்டிப்பாக மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம். பெண்களுக்கு இந்தியன் நேவி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? ஒரு மிகச்சிறந்த கொஷின் இது. பெண்களுக்கு கடற்படையில் வேலை வாய்ப்புகளும் என்ன முக்கியத்துவம்னு கேட்குறீங்க. குட். இப்போது இந்த வருஷம் 2020 பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி 12th முடித்த கேர்ள்ஸ் அவங்கள வந்து மிலிட்ரி போலீஸ் என்ற ஒரு இதில் ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட்
இந்த லோவர் லெவல், அதாவது லைக் போலீஸ் கான்ஸ்டபிள் நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லைங்களா, பாண்டிச்சேரி போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ். ஸோ அது வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணலை கேர்ள்ஸை. பட் இந்த வருஷத்துலேருந்தே 12th முடித்த கேர்ள்ஸை இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேரலலி இன்னும் மேபி அடுத்த வருஷம் ஆர்ஸோ இந்தியன் நேவியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் 12th முடித்த பொண்ணுங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் கிராஜுவேஷன் முடித்த கேர்ள்ஸ், இஃப் யூ ஆர் அ கிராஜுவேட், you are eligible to join Indian Navy, Indian Army, Indian Air Force as well as Indian Coast Guard. Women's வந்து join பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா விமன் என்ட்ரியே இதில் தனியாகவே இருக்குது. விமன் என்ட்ரி, அது அந்த என்ட்ரியே பேருவே விமன் என்ட்ரி. ஸோ அப்போ யூ கெட் மோர் ப்ரியாரிட்டி வந்துட்டு யுவர் எக்ஸாம் யூ காம்படிட், நீங்கள் காம்படிட் பண்ணுறது பார்த்தீங்கனாலே வித்தின் தி விமன்ஸ். ஸோ விமன் ஹவ் காட் அன் எக்ஸலண்ட் ஸ்கோப் in the armed forces. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா the women's have started flying fighter aircrafts. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். போர் விமானம், போரில் இயக்கிற விமானத்தை இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ்லேயும் சரி நம்ம நேவிலையும் சரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே ஹாவ் அன் விமன் ஹாவ் காட் அன் எக்ஸலண்ட் ஸ்கோப் in the all three forces in the officer cadre.